ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் அமைந்துள்ள அரசு கலைக்கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் நலன் கருதி கூடுதல் வகுப்பறைகள், ஆய்வகங்கள், பொது நூலகம் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இப்பணிகளை விரைந்து நிறைவேற்ற 4,67,61,750 ரூபாய்க்கு நிதி ஒப்பளிப்பு அளித்தும் முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளார். ஒரு நாடு உயர்நிலையடைய உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி ஆகிய இரண்டும் இன்றியமையாதவையாகும். உயர்கல்வியின் வளர்ச்சிக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிப்படிப்பிற்கு பிறகு குறிப்பாக கிராமப்புற மாணவ மாணவியர் தொடர்ந்து உயர்கல்வி கற்பதை ஊக்குவிக்கும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு ஆண்டுதோறும் புதிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், பல வகை தொழில்நுட்ப கல்லூரிகள் ஆகிய உயர்கல்வி நிறுவனங்களை தொடங்கி வருகிறது. அது மட்டுமின்றி அரசு கல்லூரிகளில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த இதுவரை இல்லாத அளவு உயர் ஒதுக்கீட்டாக 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதன் மூலம் அரசு கல்லூரிகள் புதுப்பொலிவு பெற்று வருகின்றன என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் அமைந்துள்ள அரசு கலைக்கல்லூரி 1995ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த கல்லூரியில் பயிலும் மாணவர்களில் பெரும்பான்மையோர் பல்கலைக்கழக அளவில் தரவரிசை பெற்று தேர்ச்சி பெற்று வருகின்றனர். இந்த கல்லூரி தமிழக அளவில் 10ஆம் இடத்தை பெற்று சாதனை பெற்றுள்ளது. இந்த கல்லூரியில் 2012-13ஆம் கல்வியாண்டில் புதியதாக 8 பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளன. புதியதாக தொடங்கப்பட்டுள்ள 8 பாடப்பிரிவுகளில் சேர்ந்து பயிலும் மாணவர்கள் நலன் கருதி கூடுதல் வகுப்பறைகள், ஆய்வகங்கள், துறை தலைவர்கள் அறை, பொது நூலகம், மாணவ மாணவிகளுக்கான கழிப்பறை வசதிகள், அலுவலக பணியாளர்கள் அறை போன்ற உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்திட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இப்பணிகளை விரைந்து நிறைவேற்ற 4,67,61,750 ரூபாய்க்கு நிதி ஒப்பளிப்பு அளித்தும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார் என்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.